What's up people? This is Prakash from One Life. So ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன். ஸ்கேனர் மட்டும் தானே. என்ன ஊர் போறீங்க? தென்காசி போகிறேண்ணா. சாயங்காலம் போடுவீங்களா? ஒரு 3 மணி அந்த மாதிரி போகணும். இங்கே தண்ணி வந்துச்சாண்ணா மழை அப்போ? லைட்டாக தான் ரொம்ப வரல. ஓகே சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சிட்டி விட்டே வெளியில் என்ட்ரு ஆகலை. ஜஸ்ட்டு வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸில் இந்த பெட்ரோல் பங்க் இருக்கும். சரி இங்கேயே பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ரிசர்வ் விழுந்து 50-60 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. அண்டு மழை வேறு இருக்கா, நடுவில் பெட்ரோல் எதுவும் இல்லாமல் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ரிசர்வ்லேயே 130-150 வரைக்கும் போயிடும். பட் ஸ்டில் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் சன்லைட் எதுவுமே வரல. நான் கோப்ரோவில் செட்டிங்ஸும் மாற்றலை நைட் டைமில் vlog பண்ணுற மாதிரி. நான் கொஞ்சம் சிட்டி விட்டு வெளியில் போயிட்டு கொஞ்சம் சன்ரைஸ் ஆனதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். இந்த vlog நான் எப்போ ஷூட் பண்ணுறேன்னா, நேற்று வந்து December 1 சைக்ளோன் வந்து பாஸ் ஆச்சு. ஸோ சென்னை சைடு பாண்டிச்சேரி சைடெலாம் செம மழை. இப்போது போகிற வழியில் எப்படி இருக்குன்னு தெரியல. விழுப்புரம் பக்கம்லாம் நல்ல மழைன்னு சொன்னாங்க. வீடியோ பார்க்கும்போது ஹைவேவே ஃப்ளட்டில் இருந்தது. ஆனால் என்ன கதைன்னு தான் தெரில. ஸோ நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் பெட்ரோல் ஃபில் பண்ணி 6 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் 6.5 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து எப்போ கரெக்டாக பைக் ரிசர்வில் விழுதோ அப்போது பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு எவ்வளோ பெட்ரோல் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி நான் சென்னையிலேருந்து கிளம்புறேன். திருச்சிக்கிட்ட அகெயின் பெட்ரோல் ஃபில் பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்னு. நான் இது வரைக்கும் மைலேஜ் டெஸ்ட்டுன்னு பண்ணி வீடியோ எதுவும் போட்டதில்லை. அண்டு பர்சனலாக எனக்கு தெரியும் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் என்னோடய எக்ஸாஸ்ட்டில் ஒரு சின்ன லீக் இருந்தது. லீக்னால் ஹோல்ஸ் இல்லை, ஒரு சரியாக ஃபிட் பண்ணாமல் கொஞ்சம் ஏர் கொஞ்சம் நிறையா எக்ஸாஸ்ட்லேருந்து போயிட்டு இருந்தது அவுட்ஃப்ளோ. மேபி அதனால லாஸ்ட்டு கொஞ்சம் மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆன மாதிரி இருந்தது கொஞ்ச நாள் முன்னாடி. அண்ட் அகெயின் இப்போது அதை ரீஃபிட் பண்ணியிருக்கேன். மெக்கானிக்கிட்ட போய் ரீஃபிட் பண்ணிவிட்டு இப்போது அதுக்கப்புறமா போகிற ஃபஸ்ட் ரைடு தான். ஸோ நான் போயிட்டு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் இது பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி இருக்குது. பெரிய மழையாக வராதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா ரெயின் பேண்ட் நான் இன்னும் வாங்கவே இல்லை. முன்னாடி வாங்கினது தான் ஒன்று இருக்குது. அதுவுமே ரொம்ப டைட்டாக இருக்கும். இந்த ரைடிங் பூட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே போடுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப மழை வராதுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கிளியர் ஸ்கையாக தான் இருக்குது. பார்க்கலாம் என்னென்னு. ஏன்னா பேண்ட்டு தண்ணியில் நனைஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரைட் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இருக்காது ஜீனில். ஏன்னா அது அகைன் ட்ரை ஆகிறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும். ஸோ ஹோப்ஃபுல்லி வராதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கொஞ்சம் அவுட்ரு போனால் மிஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிசம்பர் யூஸ்வலாகவே டிசம்பர் நல்லா ஃபாகியாக தான் இருக்கும். செத்த அறுதலி பார்த்தியா, காலையிலேயே நம்மளை எப்படி பண்ணுது. மரண பயத்தை காட்டிட்டு போயிட்டானே காலையிலேயே. இப்படி போனால் இப்படி வருது, இப்படி போனால் இப்படி வருது.
ஸோ பார்க்கலாம் மழை வருதா என்னென்னு. மழை வந்தால் ஆனால் நான் காலி, அது மட்டும் தெரியுது. இங்கேயே நல்லா ஃபாகியாக தான் இருக்குது. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரில, பட் நல்லா இங்கேயே ஃபாகியாக தான் இருக்குது. எதுக்கும் சிட்டி அவுட்ரு போகிற வரைக்கும் ஒரு 60லேயே போயிட வேண்டியதான். ஏன்னா திடீர்னு நாய் வருது, திடீர்னு எவனாவது கிராஸ் பண்ணுவான். ரோட் வேறு சரி இருக்காது. இந்த மழை நேரத்தில் இந்த மாதிரி லாரி பின்னாடி போகிறது பயங்கர கடுப்பு. இந்த தண்ணியை வாங்கி கரெக்டாக டயர் அடிக்கும் மூஞ்சி மேலேயே. நல்ல மழை. ஆல்மோஸ்ட் சென்னை அவுட்ரு வந்துட்டேன். ஆல்மோஸ்ட்டு விழுப்புரம் அந்த சைட்லாம் நல்ல மழை, வெள்ளம் அப்படி இப்படின்றாங்க. ஆனால் மேப்பில் பார்த்தேன், மேப்பில் ஹைவே எதுவும் பிளாக் ஆன மாதிரி காட்டலை. நான் எந்த ஒரு நம்பிக்கையில் நான் போயிட்டுருக்கேன்னு எனக்கே தெரில. டவுன் சவுத்துலேருந்து வர்ற ட்ரெயின் எல்லாமே கொஞ்சம் லேட்டு அப்படின்றாங்க. 2 hours 3 hours அந்த மாதிரி டிலேவும். தெரில, பார்ப்போம். போகிற வரைக்கும் போவோம், முடியலன்னா திரும்பி தான் வரணும். பட் ஆனால் ஹைவே எதுவும் பிளாக் ஆகிருக்காதுன்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா யூஸ்வலாகவே ஹைவே ஊர்களில் இருந்து கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கும். ஸோ பார்ப்போம், என்னென்னு தெரில. போனால் தான் தெரியும் என்ன கதைன்னு. முன்னாடிலாம் மழை பெஞ்சால் சென்னை மட்டும் ஃப்ளட் ஆகும். இப்போ எந்தெந்த ஊர்லாமல் ஃப்ளட் ஆகுது. விழுப்புரம் அந்த சைட்லாம் நான் ஃப்ளட்டுன்ற மாதிரிலாம் பெருசாக கேள்விப்பட்டதே இல்லை. ரொம்ப மழை பெஞ்சுது. இதுக்கு மேலே விட்டால் பேண்ட்டு காலி ஆகிடும். பேண்ட்டு காலி ஆகிடுச்சுன்னா நான் இன்னும் போகணும். 30 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன் சென்னையிலேருந்தே. அதாவது எங்கே ரீச் ஆகிறோமோ அதுக்கு முன்னாடி மழை வந்தால் கூட நனைஞ்சிட்டு போயிடலாம். ஸ்டார்டிங்கே நனைஞ்சிட்டு போனோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ரைடு சும்மா ஜகஜோதியாக இருக்கும். அதனால் ரெயின் பேண்ட் மட்டும் அங்கே ஓரமாக நின்று ஒரு கடையில் போட்டேன். ஷூவெல்லாம் கழட்டி போட்டு அது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கெல்லாம் மழை கொஞ்சம் வெறிச்சிருக்கு. பார்ப்போம் என்னன்னு தெரில. திருச்சி அது வரைக்கும் போயிட்டேன்னா கூட ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் மழை பெருசாக இருக்காது. அந்த சைக்ளோன் வந்து இப்போது சேலம் கிட்டே எங்கேயோ இருக்கிற மாதிரி காட்டுச்சு. சேலம் கிட்டே இருக்கிறதுக்கே இங்கே எஃபெக்ட் தெரியுது. தாண்டி ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டேன். ஏன்னா நடுவில் கொஞ்ச நேரம் பயங்கர மழை. நானும் பெருசாக வ்ளாக் பண்ணல, ஏன்னா சன்லைட் இல்லாதனால பெருசாக விசிபிலிட்டியே இல்லை. சரி, அதனால் கேமரா ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நல்லா கண்ணு தெரியும் போதே ஒழுங்காக ஓட்ட முடியாது, எவனாவது குறுக்க வருவான். அதனால் கொஞ்சம் சிட்டி விட்டு வெளில போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ தான் கேமரா ஆன் பண்ணுறேன். நடுவில் சென்னையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்க்கு நல்ல மழை இருந்தது. இப்போ லாஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸாக மழை எதுவும் இல்லை. லக்கிலி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பீட் மெயின்டைன் பண்ண முடியாது, அதான் ப்ராப்ளம். மழையில் ஓட்டுறது பிரச்சனை இல்லை, ஏன்னா ரெயின் பேண்ட் கூட போட்டேன். ஸ்பீட் மெயின்டைன் பண்ண முடியாது அண்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஹில் ஸ்டேஷனில் மலையில் ஓட்டுறது அது வேறு ஃபீலு. பட் ஹைவேயில் ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் ரெயின்ஸ். ரோடும் ஒரு மாதிரி சென்னையிலேருந்து வர்ற வரைக்கும் பயங்கர டேமேஜாக இருந்தது. நல்ல மழைனால ரோடு கொஞ்சம் மோசம்தான். லைட்டாக பசிக்குது, ஆனால் ஸ்டாப் பண்ணால் அகைன் ரைட் பண்ண போர் அடிக்கும்.
பார்க்கலாம். மேபி இன்னும் ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் அவுட்ரு போயிட்டு, நான் எப்பவும் யூஸ்வலாக ஒரு இடத்துல சாப்பிடுவேன். பட் ஆனால் அது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணுன்னு நினைக்கிறேன். மேபி அதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன், பார்க்கலாம். நான் சாப்பிட்டேன்னா அதுவும் இன்க்ளூட் பண்ணுறேன். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகல இன்றைக்கி. என்னமோ யூஸ்வலாகவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக மாட்டேன். 100 மேக்ஸ் டு மேக்ஸ் 110, அதுக்கு மேலே என் பைக்கும் போகாது. பட் இன்றைக்கி ஒரு 80 அதிலே தான் வந்துட்டுருக்கேன். ஏன்னா தெரில, இன்றைக்கி அப்படி தான் ரைட் பண்ணணுன்னு தோணுது. டயர் ஒரு மாதிரி வாபிளாகிற மாதிரியே இருந்தது, ஆனால் கரெக்டாக தான் இருக்குது. ரோடு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால ஒரு மாதிரி லைன்ஸாக போட்டுருக்குமா, மேபி அதில் ஓட்டி அப்படி தருதான்னு தெரில. ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி வாபிளாகிற மாதிரியே இருந்தது. அதுவும் கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டு இருந்தால் ரொம்ப தெரியுது காலி. அவ்வளோதான் நினச்சேன், இல்லை ஒன்றும் ஆகலை. எங்கே வந்து தோணிருக்கு பார்த்தீங்களா, இங்கேயே ஏதோ பஞ்சர் கடை இருக்குது, ஆனால் இன்னும் திறக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம், மணி 7 தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் டைம் சரியாக ஓடலை. பஞ்சர்லாம் ஆயிடுச்சுன்னா இந்த நேரத்துக்கு எதுவும் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. டியூப்லெஸ் கன்வர்ஷனும் பண்ணிடலான்னு நான் பிளான் பண்ணுறேன். ஏன்னா எனி டைம் இதே ஒரு பயத்தில் போக முடியல. மேபி இப்போது ஒரு ரைட் பிளான் இருக்குது. அந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டியூப்லெஸ் கன்வர்ஷன் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஒரு 10 to 12K ஆகிடும் நினைக்கிறேன் அமௌண்ட்டு. அது பண்ணிட்டோன்னா எங்கேனாலும் போயிடலாம். ஐ மீன் சொல்லவா போகும்போது எங்கேனாலும் போகலாம், எதுவும் பயப்பட தேவை இருக்காது. டியூப் டயரு எஸ்பெஷலி இந்த மாதிரி பெரிய பைக்ஸ், அட்வென்ச்சர் பைக்ஸில் வந்து தள்ள முடியாது வண்டியை, பயங்கரமாக லாக் ஆகிடும். கொஞ்சம் கூட தள்ள முடியாது. என்கிட்ட ஏர் இன்ஃப்ளேட்டர் இருக்குது, எம்ஐயோடது. அதை வச்சு மேபி கொஞ்சம் தூரம் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா ஏர் ஃபில் பண்ணி கொஞ்சம் தூரம் வேணால் போகலாம். மற்றபடி ரிஸ்க்கு தான் அது. கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன்ஸ்லலாம் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா கஷ்டம்தான். அதை அவாய்ட் பண்ணணுன்னா டைமுக்கு டயர் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா டயர் எவ்வளோக்கு எவ்வளோ வீக்காக ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ குயிக்காக பஞ்சர் ப்ரோன் ஆகிடும் டயரு. ஸோ அதனால் எனக்கு பேக் டயரும் ஆல்மோஸ்ட் ஒரு 70% காலி. 10,000லேயோ எப்போமோ 9,500லேயே எப்போமோ மாற்றினேன். இப்போது 21,000 வரப்போகுது, வந்துடுச்சு. பெரிய பைக்ஸுக்கெல்லாம் அவ்வளோதான். பட் 10K தான் டயரோட லைஃபு. ஃப்ரண்ட் டயர் வந்து அப்படியே டபுள். பேக் 10னா ஃப்ரண்ட் டயர் வந்து அப்படியே டபுள் த லைஃபு. பேக் வந்து 10 கிடைக்குது அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 20 கிடைக்கும். எனக்கு ரஃப்லி ஒரு 19,000 அந்த மாதிரி வந்துச்சு ஃப்ரண்ட் டயர். அதுலேயே ஃபுல்லாக காலி. அது என்னென்னா லாஸ்ட் 20% எப்பவும் செம்ம குயிக்காக காலி ஆகிடும். அது டயரோட இதே அப்படி தான். இன்னும் பிரிண்ட் இருக்கே அப்படின்னு தோணும். பார்த்தா லாஸ்ட் 20% ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்லேயே காலி ஆகிடும். ஸோ அதனால் அந்த 500 கிலோமீட்டர்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக ரொம்ப நேரம் ஓல்டு டயரை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது எப்போ போகுதுன்னு தோணுதோ சேஞ்ச் பண்ணிவிடுங்க, பெட்ரு. நானுமே இப்போ ஊருக்கு போய் சேஞ்ச் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். வெள்ளம் எடுத்து ஓடுது. பயங்கர வெள்ளம் இங்கெல்லாம் பாருங்க. செம தண்ணி. ஊருக்குள்ளெல்லாம் அங்கே பாருங்கள், ரைட் சைடில் காரே ஃப்ளட் ஆகி கிடக்கு.
அடேங்க அப்பா, ஹோட்டலே மூழ்கிருச்சடா. ரைட்டு, ஊருக்கு போன மாதிரி தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக தண்ணி, ஹைவே மட்டும்தான் தண்ணி இல்லை போல், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால. சுற்றி ஆம்புலன்ஸாக நிற்கிது. இந்த இடம் ரொம்ப சீரியஸ் போலையே ஃப்ளட்டில். ஆக்சுவலாக ஊருக்குள்ளே போகவே முடியாது, ரெண்டு பக்கமுமே ஃப்ளட்டாக இருக்குது. இந்த ரோடு மட்டும் ஹைட்டாக இருக்கிறதுனால தப்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இல்லைனா ரோடும் காலி ஆகிட்டுருக்கும். ஃப்ளட்டுன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு ஃப்ளட்டுன்னு தெரியாது. அங்கே ஒரு ஹோட்டலே தண்ணியில் மூழ்கி இருக்குது, சப்மர்ஜ் ஆகிருக்கு. இந்த வருஷம் பயங்கர மழை எல்லா பக்கமும். தூத்துக்குடி ஃப்ளட்டு, திருநெல்வேலி லாஸ்ட் இயர் நினைக்கிறேன். சென்னை சொல்லவே வேணாம். ஏதோ ஃப்ளட்டு தான் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக. தெரியுதா இங்கே பாருங்கள், தண்ணியை ஃபுல்லாக ஃப்ளட் ஆகிட்டுருக்கு. பா, ரைட் சைடில் பாருங்கள், அந்த வீடெல்லாம் காலி, இந்த மஞ்சள் கலர் வீடு. வீடே, ஒரு ட்ரக்கு நிற்கிது உள்ள, ட்ரக்கோட மேலே மட்டும்தான் தெரியுது. ரைட் சைடில் ஃபுல்லாக அங்கேருந்து வர்றவங்களுக்கு எல்லாமே லேட் ஆகும் பயங்கரமாக, ஏன்னா அந்த சைடு பயங்கரமாக ஃப்ளட் ஆகிருக்கு. ஸோ அந்த ரோட்லேருந்து கட் பண்ணி பாதி எங்கெங்கெல்லாம் ஃப்ளட் ஆகிருக்கோ அப்பப்போலாம் இந்த ரோட்டில் விட்டுட்ருக்காங்க நம்ம போகிற லைனில். அதனால் கம்ப்ளீட்டாக டிராஃபிக் ஆகிடுச்சு. அங்கேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பயங்கர லேட் ஆகிடும். எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிது பாரு. அப்பா, எல்லாம் லாரி தான், ட்ரக்காக தான் நிற்கிது வரிசைக்கா. இதுக்கப்புறம் மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த சைடு. மேபி ஒரு 2-3 days ஆனால் தான் அந்த ஃப்ளட்லாம் கம்மியாகும். பாதி பேர் வீட்டுக்கு மாடியில் தான் நின்றுட்டுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் ஃபுல்லாக காலி, நல்லாவே ஃப்ளட் ஆகிருக்கு. வா, பயங்கர வெள்ளமாக இருக்கு. பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, கடல் மாதிரி இருக்குது. பிரிட்ஜில் நிற்கிறதுக்கே கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது, பயங்கர தண்ணி. So far 189 kilometers ஓட்டியிருக்கேன்.
சோஃபார் 189 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். இன்னும் நான் பிரேக்கே எடுக்கல. 200 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணிலாம் குடிச்சிட்டு அப்படி கிளம்பணும். இங்கே நல்லா வெயில் அடிக்குது. ஏதோ ரொம்ப தூரம் வேறு ஏதோ ஊருக்கு வந்த மாதிரி இருக்குது. அப்படியே இந்த சைடு கிளைமேட் மாறிடுச்சு. இந்த காரை வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நான் என் கூடயே தான் வருது. ஹைவேயில் ரைட் பண்ணும்போது அப்படி தான். சில கார் வந்து நம்ம ஸ்டார்டிங் இதிலிருந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் அந்த கார் வந்து நம்ம கூடயே ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும். கார் அப்படின்றதுனால ஏதாவது இந்த மாதிரி சிட்டி கிராஸ் பண்ணும்போது நம்ம முன்னாடி போயிடுவோம். ஹைவே வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி கார் முன்னாடி போயிடும். இந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அது ஃப்ரண்ட்டில் போவோம், நம்ம பேக்கில் வருவோம். ஸோ 190 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணிட்டேன். ரிசர்வ் விழுந்ததும் நான் வந்து பெட்ரோல் அகெயின் ஃபில் பண்ணிவிட்டு எவ்வளோ மைலேஜ் கிடச்சிருக்குன்றதை கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். அப்புறம் மிடிலுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்க நீடில் பெட்ரோல் டேங்க்கில் யூஸ்வலாக ஈக்கு வரும்போது ரிசர்வ் விழுந்துடும். ஈக்கு வந்தால் எம்டின்னு அர்த்தம் இல்லை, தான் ரிசர்வே 5.5 லிட்டர்ஸ் இந்த வண்டியில். ரிசர்வ் வச்சு 150 கிலோமீட்டர்ஸ் போகலாம். பட் நான் எப்போவுமே ரிசர்வ் வந்தாலே ஃபில் பண்ணிவிடுவேன். எப்போவாது லாங் போகிறேன்னா மட்டும் கொஞ்சம் கழித்து ஃபில் பண்ணுவேன். ஏன்னா இப்போ 600 கிலோமீட்டர்ஸ் ட்ரிப் போகிறேன்னா அப்புறம் 2 தடவை ஃபில் பண்ணுற மாதிரி, 3ஆவது தடவையும் கொஞ்சம் ஃபில் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் மேபி ஒரு 400 கிலோமீட்டர்ஸில் அந்த மாதிரி யூஸ்வலாக ஃபில் பண்ணுவேன். பட் இப்போ மைலேஜ் யூஸ் பண்ணுறதுனால ரிசர்வ் எப்போ விழுந்துச்சோ அப்போவே நான் ஃபில் பண்ணிடுறேன். மதுரை 242 கிலோமீட்டர்ஸு. திருச்சி இன்னும் ஒரு 110 அந்த மாதிரி இருக்கும். லோடு பயங்கர இதாக இருக்குது. மேலே விழுந்துச்சோ. ஃபைனல் டெஸ்டினேஷன் தான். இதெல்லாம் பார்க்கும்போது ட்ரக் சிமுலேட்டர் கேம் தான் ஞாபகம் வரும். ட்ரக் சிமுலேட்டர் நிறைய பேர் ஆடிருப்பீங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஃபேமஸான கேம் தான். ஒன்றும் என்னென்னா இந்த மாதிரி லோடு எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல டெலிவர் பண்ணணும். அதுதான் அந்த கேமோட இது. பேசிக்காக டிரைவர் லைஃப் மாதிரி இருக்கும். அந்த ஞாபகம் தான் வருது. எப்போவும் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவேன், அந்த ஹோட்டலே காணும். அது எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்கும்னு தெரில. 240 கிலோமீட்டர்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னையிலேருந்து 207 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். மேபி இன்னொரு 30 கிலோமீட்டர்ஸ் 35 கிலோமீட்டர்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரியாஸ்னு ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பைக் பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் சாப்பிட்றது, கொஞ்சம் இடம் பெருசாக இருக்கும். ஹோட்டல் ஆரியாஸ் அதுக்கிட்ட வந்துட்டேன். யூஸ்வலாக அங்கே தான் சாப்பிடுவேன். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் வந்துடும் நினைக்கிறேன். இப்போ தான் போர்டு பார்த்தேன். ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி ஒன்று அடிச்சுட்டு ரைடு கண்டினியூ பண்ணணும். சோஃபார் 250 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணிட்டேன். திருச்சி இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸு. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டதும் சேர்த்து ஒரு ரெஸ்ட்டும் எடுத்துட்டோன்னா ஒரே பிரேக்காக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திருச்சி தாண்டி எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் டேரெக்டாக மதுரை அடிச்சிடும்னு நினைக்கிறேன். சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் மதுரையில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அகெயின் ரைட் கண்டினியூ பண்ணணும். ஹோட்டல் வந்துருச்சு. இந்த ஹோட்டல் தான் நல்லா தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா திருச்சிக்கு ஒரு 50 கிலோமீட்டர் முன்னாடி வரும் கரெக்டாக. பெரம்பலூர்னு நினைக்கிறேன் இது.
சாப்பிட்டாச்சு. பயங்கரமாக வேத்துருச்சு. நின்று கோப்ரோ பேட்டரி மாற்றினேன். இப்போ தான் பார்த்தேன் கோப்ரோவோட ஆங்கிள் கொஞ்சம் இதாக இருந்தது, கீழே தள்ளி இருந்தது. நான் பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக. ஆங்கிள் நேற்று நைட்டு பார்க்கும்போது கரெக்டாக இருந்தது, இப்போ பார்த்தா கொஞ்சம் டவுனாக இருந்தது. அண்ட் இதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எங்கேயாவது நின்னா தான் தெரியும். என்னன்னா ரைடுக்கு நடுவில் ஸ்டாப் பண்ணி கரெக்டாக இருக்கா ஆங்கிள்னு செக் பண்ண முடியல பெருசாக. பட் இப்போது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ரைட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி எனர்ஜி இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நின்று ஏதாவது சாப்பிட்டீங்க, இல்லை ஏதாவது டீயோ காஃபியோ இல்லை ஜூஸோ என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரைடில் பொதுவாக என்னென்னா எங்கேயுமே நிற்காமல் போயிட்டே இருக்கணுன்றது ஒரு மித்து மாதிரி இருக்குல்ல. எங்கே தோணுதோ ஸ்டாப் பண்ணுங்கள், எவ்வளோ நேரம் நிற்கணும்னு தோணுதோ நில்லுங்க, ஒன்றும் ஆயிட போகிறதில்ல. கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணால் போதும். நம்ம இப்போ 130 போவானா 120 போவானா, ஆனால் கான்ஸ்டண்ட்டாக 80 போயிட்டே இருந்தோம்னா அதுவே வித்தின் நம்ம என்ன டைம் லைன் வச்சுருக்கிறோமோ அந்த டைம் லைனுக்குள்ளே டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிடலாம். இப்போ நான் 80 அப்படின்னா 80 கீழே பெருசாக போகிறதில்ல, 80க்கு மேலே கீழே அப்படி போயிட்டு வருவேன், அவ்வளோதான். 110 போவேன், திடீர்னு 80 வருவேன். ஸோ என்னோடய கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பீட் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குமா, அதனால் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸில் ஒரு இண்டியன் ஆயில் இருக்குது. ஏன்னா நானும் பார்த்தேன் 100 கிலோமீட்டர்ஸ் ரிசர்வ்லேயே ஓட்டிட்டேன். இதுக்கு மேலேனா ரிஸ்க் ஆகிடும். அதான் சரி இண்டியன் ஆயில் இருக்கா இல்லை அதுக்கு முன்னாடி வேறு எந்த பெட்ரோல் பங்க் வந்தாலும் போட்டுடலான்ற இதில் பார்த்தேன். பட் ஆனால் இங்கேருந்து ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்கே இண்டியன் ஆயில் தான் இருக்குது. ஸோ அங்கே பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அங்கே பெட்ரோல் ஃபில் பண்ணால் அதுக்கப்புறம் பெட்ரோல் ஃபில் பண்ண தேவை இருக்காது. பெட்ரோல் பங்க் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இதே பெட்ரோல் பங்க்கில். கார்டு போடுவீங்களாண்ணா? கார்டு போடுவீங்கள்ல, ஃபுல் பண்ணிவிடுங்கண்ணா. ஸோ 384 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. 384 divided by 12.84 liters. ஸோ 29 பாயிண்ட் சம்திங் என்னமோ கிடச்சிது, ஆல்மோஸ்ட் 30 அந்த மாதிரி. இன்னும் கொஞ்சம் ஆர்பிஎம் கம்மியாக ஓட்டினோன்னா 30க்கு மேலேயே அச்சீவ் பண்ணலாம். 32லாம் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி. பட் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இதாக தான் வந்தேன். திருச்சிக்கு அப்புறம் 110, 110, 120, 110 அந்த மாதிரி கொஞ்சம் நான்ஸ்டாப்பாக க்ரூஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் தான் அந்த போர்டம் இருக்காது. ரைட் சைடு மிரரில் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து செத்துருச்சு. இன்றைக்கி மட்டும் ஒரு 10 பட்டர்ஃப்ளையாவது என் மேலே அடித்து செத்துருக்கும். வைசரில், ஹெல்மெட்டில், ஜாக்கெட்டில் வந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி. ஐயோ, அதுவும் அடிச்சதுன்னா அப்படியே அடித்து 100ல் வந்துட்டுருக்கோமா, அடிச்சுட்டு அப்படியே சலப்புன்றது பாவம். இருந்து தெங்காசி போகும்போது தான் அர்ஜென்ட்டாக நேச்சர் காலிங் வந்துடுச்சு. சரி நான் பாட்டுக்கு ஓரமாக நின்றுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆப்போசிட்டில் திரும்பி பார்த்தா மதுரை ஹைகோர்ட்டுன்னு இருக்கு. அட்டாட்டான்னு நினச்சிக்கிட்டேன். போலீஸ்லாம் நின்றுருந்தாங்க வாசல்லே. கொஞ்சம் டீஹைட்ரேட்டாக இருக்குது. ஏதாவது இளநீ இல்லை ஏதாவது சர்பத் மாதிரி ஏதாவது இருந்தால் குடிக்கணும். இப்போ ஒரு ரவுண்டானா வரும். இந்த ரவுண்டானா தான் எனக்கு எல்லா டைமும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும்.
பார்ப்போம், இன்னைக்காச்சும் கரெக்டாக போகிறேன் நான். கோவில்பட்டி மதுரை இந்த ரூட்டாக தான் இருக்கும். ஓகே, ஹைவேலேருந்து டிவியேட் ஆயாச்சு. இதுக்கப்புறம் சிங்கிள் லைன் ரோடாக தான் இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு இல்லை, நெக்ஸ்ட் ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ரோடு இருக்கும். அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போனதுக்கப்புறமா சிங்கிள் லைன் ரோடு தான் இருக்கும். அங்கே தான் ஜாக்கிரதையாக இருக்கும். எங்கே வேணாலும் வண்டி ஓட்டிடலாம். இந்த கடைசி 100 கிலோமீட்டர் வந்து அதுதான் ரிஸ்க்கு. ஊருக்குள்ளே வந்தாச்சுன்னா அப்படியே த்ராட்டில் கட் பண்ணிடணும், எல்லாம் நம்மளை பாடையை கட்டி அனுப்பிடுவாங்க. இங்கேருந்து தென்காசிக்கு நடுவில் ஒரு 10 ஊர் இருக்கும், சின்ன சின்ன ஊர் அப்பப்போ வரும். அப்போ மட்டும் ஸ்லோ பண்ணிக்கணும், ஏன்னா எங்கேருந்து எப்படி பாய்வாங்கன்னே தெரியாது. கால்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நடுவில் ஒரு கடை வரும், அணுகர்கா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே யூஸ்வலாக நாங்கள் எப்போ ட்ரிப்பு இந்த வழியாக வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் 2 டீ சாப்பிட்டு தான் போவோம். இப்போவும் ஒரு காஃபி எதாவது குடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு, வெயில் செம வெயில். இப்போ அப்படியே வெயில் கம்மியாகிடுச்சு. ஒரு காஃபி சாப்பிட்டா கொஞ்சம் நெக்ஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு ஓட்டிடும். அவ்வளோதான், 100 கிலோமீட்டர்ஸில் தென்காசியே வந்துடும். ஸோ அங்கே தான் ஒரு காஃபி குடிக்கலான்னு தான் போனேன். அப்புறம் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. ஃப்ரெஷ் ஜூஸ் எதுவும் இல்லை, ஒரு கோக் தான் இருந்தது. கோக் மட்டும் வாங்கி ஒன்று குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. நடுவில் ஒருத்தரை பார்த்தேன், கேரளாக்காரன்னு சொன்னார். கொஞ்ச நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தார். நானும் ரைட் பண்ணுவேன் ப்ரோ, ஹிமாலயன் அண்ணா வச்சுருக்காரு, எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது எல்லாம் கேட்டுட்டு இருந்தார். நல்லா பேசினார் ஆக்சுவலாக. ப்ரோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஹாய். இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்கினார், ஜஸ்ட் இன் கேஸ் வீடியோ பார்த்தாருன்னா. இந்த ரூட்டே ஹைவேஸ் மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க பயங்கரமாக. நான் ஒரு 3 months பேக் வரும்போது இங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. இந்த ரோடெலாம் புதுசு, இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செமையாக இருக்குது. ஆனால் இங்கே இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அகெயின் ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ். நடுவில் கொஞ்சம் டிராஃபிக், அதனால் நான் எதுவும் பெருசாக எடுக்கலை. 58 கிலோமீட்டர்ஸ் எப்படியும் 1 hour ஆகிடும். 1 hourக்கு கொஞ்சம் கூட ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நடுவில் ஊர் வரும். ஸோ கரெக்டாக தான் இருக்கும். நான் சொல்லலை, எங்கேயோ பார்த்துட்டு எங்கேயோ வருவாருன்னு. ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். இன்னும் ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பேட்ரி டெட் ஆகிடுச்சு கோப்ரோ. அதான் கோப்ரோ பேட்ரி சேஞ்ச் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஒரு 20-25 மினிட்ஸில் போய்டுவேன்னு நினைக்கிறேன்.
அவர் எதுக்கு கை காட்டினாருன்னே தெரில. ஆக்சுவலாக ரைட்டில் திரும்புகிறேன்னு கை காட்டினாரா இல்லை சும்மா கை காட்டுவாங்க அது கை காட்டினாரான்னு தெரில. மணிவண்ணன் ஒரு படத்தில் கேட்பார்ல, நான் தான்ப்பா தூரத்து சொந்தம், அந்த மாதிரி நம்மளும் கை காட்டணும்னு வச்சுக்கோங்க. ஏன்டா நான் ரைட்டில் திரும்புறதுக்கு கை காட்டினா நீ ஏன்டா கை காட்டுறேன்னு கேட்பாங்க. அங்கிளோட ப்ரெசன்ஸை பார்த்தீங்கன்னா பராக் செமையாக இருக்கு. அதான் லாஸ்ட் 10 கிலோமீட்ரு இப்போ தான் அபாய சங்க ஊத பார்ப்பானுங்க. எப்போவுமே ஒரு ரைடில் போகும்போது ஃபஸ்ட்டு 30 கிலோமீட்டர்ஸு லாஸ்ட்டு 30 கிலோமீட்டர்ஸ் அது வந்து எப்போவுமே க்ரூஷியல். ஒன்று ரைடு போகிற எக்ஸைட்மெண்ட்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். அதே இது வந்து டெஸ்டினேஷன் கிட்ட வரும்போதும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்லாம் ஃபாஸ்ட்டாக போகும். இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா நிம்மதியாக ஊர் போய் சேரலாம். ஏன்னா நான் நிறையா தடவை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஹைவேலேயே ரொம்ப தூரம் நம்ம ரைட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீடுக்கு வந்து நம்ம பாடி நம்ம கை ரெஸ்பான்ஸ் எல்லாம் அடாப்ட் ஆகிருக்கும். அதே இதில் நம்ம சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதும் அதே மாதிரி என்ட்ரு ஆனோம்னா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதனால் சிட்டிக்கு வெளியில் யூஸ்வலாகவே ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் வர சொல்லுவாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்கலாம், பட் ஆனால் அது ஒர்க் ஆகும். எப்படி தாத்தா மாசா தாத்தோய் கவனமாயிரும். மோசமான ரவுண்டானாவாக மாறிடுச்சு இந்த ரவுண்டானா. 2-3 ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்டு கடை இருக்குது, அப்படியே பார்த்துட்டு போகலாம்னு பார்த்தோம். இங்கே இருந்தானே மாற்றிட்டு போனேன் டயரு. என்ன 2 ஐயப்பாவா இருக்க? ஓவர் சைஸ் டிஷர்ட்டு கரெக்டான சைஸ் டிஷர்ட் ஆகிட்ட. தெரியுமா நான் வர்றது? என்னது